ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ரொட்டீன் பற்றி. ஸோ மார்னிங் ரொட்டீன் நம்ம பில்ட் பண்ணும்போது அந்த நாள் எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சிம்பிள் மார்னிங் ரொட்டீன்ஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங் எழுந்ததும் ஒரு சின்ன ரிச்சுவல் மாதிரி நம்ம செய்கிறது. அந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணுறோம். ஸோ இதை பில்ட் பண்ணும்போது நமக்கு அந்த நாள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் நம்மளால் அந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஒர்க் லோட் இருந்தாலும் அதை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். ஸோ டே பை டே உங்களுக்கு சேஞ்சஸ் வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் மார்னிங் ரொட்டீன் பண்ணாலே அன்றைக்கே ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். பட் அந்த ரொட்டீனை நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே வரும்போது லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சீக்கிரமே உங்களுக்கு நிறைய அச்சீவ் ஆகிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள் மார்னிங் ரிச்சுவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 மார்னிங் ரிச்சுவல் நான் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டெய்லி செய்கிறதுக்கு டு தி மேக்ஸிமம் உங்களுக்கு 10 minutes தான் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் அப்படியே எழுந்து உங்களோட பெட்டில் உட்காந்துட்டு கண்ணை முடிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. பட் ஒரு சிலர் ப்ரீவியஸ் டேவோட ஒர்க் ப்ரெஷர்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 டீப் ப்ரீத்ஸ் எடுத்துக்கோங்க. ஆழமாக ஒரு 3லேருந்து 5 தடவை மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஸோ மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விட்டதுக்கப்புறம் இப்போது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு 2 minutes ஒரு விஷுவலாக பாருங்கள். அவ்வளோதான். அது ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம், இல்லை இப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு நடக்க வேண்டியதாக இருக்கலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் அதை அந்த மார்னிங் டைம் நீங்கள் எழுந்து உட்கார்ந்ததும் நீங்கள் அதை ஒரு டீப் ப்ரீத் எடுத்ததும் நீங்கள் அதை விஷுவலாக பாருங்கள். கண்ணை மூடி உங்கள் மைண்டில் ஆழமாக நீங்கள் பாருங்கள். அது கொஞ்சம் ஹாப்பியாக எக்ஸைட்டடாக அது ஆல்ரெடி நடந்த மாதிரி பாருங்கள். அதுக்கு பெரிய ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ ஏன் அப்படின்னா, மார்னிங் எழுந்ததுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா ஓப்பன் அப் ஆகி இருக்கும். அப்போ நீங்கள் எதை கொடுத்தாலும் அது அப்படியே உள்வாங்கிக்கும். அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடும். அண்ட் அதுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் எழுந்ததும் உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு 2 to 3 minutes அதை உங்கள் மைண்டில் ஆழமாக இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒர்க்கு நீங்கள் பார்க்க போகலாம். ஸோ அடுத்து ஒரு காஃபி அல்லது டீ அந்த மாதிரி நீங்கள் மார்னிங் குடிக்கிற மாதிரி அல்லது மார்னிங் வேறு ஏதாவது ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் சின்னதாக ஒரு ஜேர்னலிங் பண்ண போகிறீங்க. ஸோ தனியாக ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் சின்னதாக ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அதில் 3 to 5 திங்ஸ்க்கு நீங்கள் ஒரு 3லேருந்து 5 விஷயங்களுக்கு கிராட்டிடியூட் வெளிப்படுத்த போகிறீங்க. ஸோ எதுக்காக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக மார்னிங் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும்போது அது எல்லாமே நம்ம மைண்டில் வந்துட்டு போகும். ஸோ லைஃப்பில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸோ நிறைய விஷயங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், இல்லை பர்சனல் ஒர்க் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ், இது எல்லாமே மைண்டில் வரும்போது ஒரு மாதிரி எமோஷன்ஸ் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ அதே மைண்ட் செட்டில் நம்ம அன்னைக்கு நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து நமக்கு அதுதான் பில்டப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணுறோம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 3 to 5 திங்ஸ்க்கு, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் அந்த ஆழமாக அந்த எமோஷனை ஃபீல் பண்ணி நன்றியை வெளிப்படுத்தி, கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்தி நீங்கள் அதை எழுத போகிறீங்க. உங்களால் அதிகமாக எழுத முடியும்னாலும் இன்னும் நான் ஆழமாக அந்த கிராட்டிடியூடை வெளிப்படுத்தணும், இன்னும் அந்த எமோஷன்ஸ் எனக்குலாம் ஆழமாக இருக்கணும். ஸோ தட் என்னோடய ஃப்ரீக்வன்சி நல்லா ஷிஃப்ட் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா up to 10 கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு 3 to 5 minutes தான் டைம் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 திங்ஸ்க்காக நீங்கள் கிராட்டிடியூடை எழுதிடுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை நாளைக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ டே பை டே நீங்கள் எழுதும் போது தான் தெரியும். ஒரு 1 week 10 days போக உங்களோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொட்டீனை நீங்கள் பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மார்னிங் நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதணும்னு நினைக்கும் போது உங்கள் மைண்டில் எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்தது, எதெல்லாம் நமக்கு கிஃப்டடாக இருக்குது, பிளெஸ்ஸிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதுக்கு நன்றியை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட எமோஷன்ஸே படிப்படியாக மாறுறதை நீங்கள்
நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த ஒரு 2 to 3 minutes ஆஃப் ரிச்சுவல்லையே நீங்கள் ஒரு நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் மாற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன நீங்கள் செய்ய போறீங்கன்னா, தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் அல்லது ஒரு லேம்பை வந்து பொருத்தி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கண்ணை மூடி உட்காந்துட்டு இன்னும் ஒரு 3 to 5 டீப் பிரீத்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நாளில் உங்களுக்கு என்ன மேஜராக டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு 3 to 5 டாஸ்க் அதை மைண்டில் கொண்டு வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட் 3 to 5 டீப் பிரீத்ஸ் எடுக்கிறீங்க, கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அன்னைக்கு வந்து அந்த நாளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நாளுக்கான ஷெட்யூலை கொஞ்சம் நீங்கள் அதை விஷுவலாக பாருங்கள். கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது செலக்டிவாக ஒரு 4 or 5 இருக்கும். அதை உங்கள் மைண்டில் கொண்டு வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி நீங்கள் பாருங்கள். அண்ட் அது எந்த டைம் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஷெட்யூல் போடலாம். ஸோ இதை நீங்கள் தனியாக எழுதாமல் இதை கொஞ்சம் உங்கள் மைண்டில் ஆழமாக பாருங்கள். ஸோ மார்னிங் இந்த ஒர்க்கை மார்னிங் முடிச்சிடலாம், இதை ஆஃப்டர்நூன் முடிக்கலாம், இதை ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லை யாரையும் ஒருத்தவங்க மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க், அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்க, ஸோ நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நாளுக்கு உங்களோட லைஃப்க்கு இன்டென்ஷனலாக என் லைஃப்பில் இந்த ரிலாக்ஸேஷனை நான் இன்னைக்கு கொண்டு வர போகிறேன், இவங்களோட இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபிட்னஸ்க்காக நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி, இல்லை செல்ஃப் கேர் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே நமக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஒரு நாள் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டேயை வந்து இன்டென்ஷனலாக ஆரம்பிக்கும் போது அந்த டேயோட டோனே மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டாக எது எப்போ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருந்து ஸோ இந்த ஒர்க்கை நம்ம இப்படி பண்ணலாம், ஷெட்யூல் பண்ண முடியும், ஸோ இந்த ஒர்க் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமாக முடிகிறத நீங்கள் உணர முடியும். அண்ட் டே பை டே இதே மாதிரி ரொட்டீனை நீங்கள் பில்ட் பண்ணி இதே மாதிரி உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட கோல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து அச்சீவ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 ரிச்சுவலும் சேர்ந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் 10 minutes தான் டைம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா விஷுவலைசேஷன் ப்ராசஸ் ஒரு 5 minutes பண்ணலாம், கிராட்டிடியூட் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மார்னிங் எழுந்ததும் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் முடிச்சுட்டு உங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸை முடிச்சுட்டு ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ண போகிறீங்க. கிராட்டிடியூட் ஜர்னல் முடிச்சதுமே அந்த நாளுக்கான இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ணுற அந்த டாஸ்க் முடிக்கலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த ஒர்க் இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஜர்னலிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour அந்த மாதிரி குளிச்சுட்டு அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஒரு 3 to 5 minutes டைம் ஒதுக்கி நீங்கள் உட்காந்து டீப் பிரீத் எடுத்து அந்த நாளுக்கான தேவை என்னவோ அதை நீங்கள் இன்டென்ஷனலாக ரீட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது டே பை டே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் லைஃப் ரொம்ப மேஜிக்கலாக ஒவ்வொரு நாளும் மேஜிக்கலாக நகர்றதை நீங்கள் உணர முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக்கோட வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar.